திருப்பங்கள் தரும் திருவிடைக்களி முருகன் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மேற்கே திருவிடைக்களி அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான முருகன் கோயில்களில் திருவிடைக்களி முருகன் கோயிலும் ஒன்று. திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. முருகனுக்கு மிக முக்கியமான அறுபடை வீடுகளை தவிர அவர் காலடிப்பட்ட தலங்கள் தமிழ்நாட்டில் 2 மட்டுமே. ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று தான் பாவ விமோச்சனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்களி என்பது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகும். சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மேற்காக திருவிடைக்களி அமைந்துள்ளது. திருக்கடையூரிலிருந்து 6 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு ஒரு புராண வரலாறு உள்ளது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சூரபத்மனின் 2வது மகன் இரண்யாசுரன் தன் உருவை மாயையால் சுறாமீனாக மாற்றிக்கொண்டு பூம்புகார் பகுதியில் உள்ள கீழச்சமுத்திரத்தில் பதுங்கி அங்கிருந்த அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தி வந்தான். முருகப்பெருமான் அவனையும் வைகாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தன்று வரம் செய்தார். இரண்யாசுரன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தன் என்பதால் முருகனுக்கு இந்த சம்ஹாரத்தால் பாவம் ஏற்பட்டது. அதை நீக்கிக் கொள்ள அன்னை பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகப்பெருமான் திருவிடைக்களியில் உள்ள புறா மரத்தின் அடியில் உட்கார்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாவம் நீங்க பெற்றார். முருகப்பெருமானும் லிங்க வடிவ சிவபெருமானும் ஒரே கருவறையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அற்புதமான திருத்தலம் திருவிடைக்களி. சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று போற்றப்படும் தலம் இது. அருணகிரிநாதர் தன் திருப்புகழ் பாடல்களாலும் சேந்தனார் தன் திருவிசைப்பா பாடல்களாலும் தீர்த்து போற்றிய திருத்தலம் இது. அன்று முருகன் பூஜித்த சிவலிங்கம் இன்றும் ஸ்படிலிங்கமாக முருகப்பெருமான் முன்னே காட்சியளிக்கிறது. முருகப்பெருமான் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடனும் காட்சி தரும் இடம் திருவிடைக்களி. இங்கே முருகப்பெருமானின் வாகனம் மயிலுக்கு பதிலாக யானை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே மற்றும் ஒரு சிறப்பு தேவி தேவியானுக்கு தனி சன்னதி என்பதே ஆகும். அவர் இங்கே முருகனை மனம் புரிய வேண்டி தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த தளத்தில்தான் தேவியானுக்கு நிச்சயார்த்தம் நடந்தது. இதை வெளிப்படுத்தும் விதத்தில் தேவியானையின் முகம் இரத்தத்தால் சற்று சாய்ந்தது போல உள்ள காட்சி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தேவியானை விடைபெற்றதாலும் சிவன் அருளால் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி நீங்கியதாலும் இத்தலம் விடைக்களி எனப்படுகிறது. புறாமரம் முருகனுக்கு, மகிழ மரம் ஈசனுக்கு என்று இந்த தலத்தில் 2 தலவிருட்சங்கள் உள்ளன. இக்கோயில் முசுகுந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதாக தலபுராணம் கூறிய போதிலும் கோவில் கட்டப்பட்ட காலத்தை சரியாக கணிக்க முடியவில்லை. இங்குள்ள புறாமரத்தடியில் தான் ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டு தன் தோஷங்கள் நீங்க பெற்றார் என்பதால் இது ராகதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. ராகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்று